வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சிகளின் அவைத் தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் ஆசியாவின் முதன்மையான தொலைத்தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப நிகழ்ச்சியான இந்திய மொபைல் காங்கிரஸ் 2025 தொடங்கி வைக்க உள்ளார். நாளை முதல் வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த 4 நாள் நிகழ்ச்சி புதுடெல்லியில் உள்ள யசோபூமி மாநாட்டு மையத்தில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியின் கருப்பொருள் மாற்றத்திற்கு புதுமை என்பதாகும். இம்மாநாட்டில் 6G, சுற்றுச்சூழல் அமைப்பு, சைபர் பாதுகாப்பு, செயற்கைக்கோள் தொடர்பு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்தப்படும். வளர்ந்து வரும் உலகளாவிய சவால்கள் மற்றும் நாட்டின் நலன்களை முன்னேற்றுவதற்கான இந்தியாவின் அணுகுமுறை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உள்ள சர்வதேச ஆய்வுகள் பள்ளியில் ஆரவல்லி உச்சிமாநாட்டின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் அத்தியாவசிய வீட்டுப் பொருட்களில் GSTயின் திருத்தப்பட்ட விலை விவரங்களை ஒட்டாமல் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு சட்டமுறை எடை அளவை கட்டுப்பாட்டு அதிகாரி செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். இதன்படி திருத்தப்பட்ட விலை விவரங்களை முத்திரையிட்டு அல்லது ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று இரவு இந்தூரில் உள்ள ஹோல்கர் மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி நியூசிலாந்து அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.